ஹே ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்கை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன்சத்தா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கடா. நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து கமெண்ட்டு லைக் தான் போட்டு விட்ருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கும் ஜாங்குக்கும் இனிமேல் தான் மேரேஜ் ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன கப்புள்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனே ஒரு பப்பில் தான் தயாங், ஜங்குக், ஃபெரோஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது தயாங் தான் ஒரு மாதிரி வெக்ஸேஷனாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். 3 பேரும் ரொம்ப அமைதியாக குவைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து ஃபெரோஸ்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் டக்குன்னு, டேய் மாமே தயாங்கா, என்னடா கூப்பிட்டு வந்துட்டு கம்முன்னு சரக்கடிச்சிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? உன் புலம்பி ஃபைங்க ஆரம்பி கேட்போம் அப்படின்னு சொல்லி பெரோஸ் சொல்கிறான். ஸோ இப்போ தயாங் தான், மச்சான் டேய் சி புலம்பு தொல்றானா அள்ளி தொழுற, என்னடா ஆச்சு உனக்கு? டே மச்சான் பெரோஸு, உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிற கேட்டுக்கோ. டேய் மச்சான், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த ஃபெரோஸ்க்கு ஃப்ரீ அட்வைஸை பிடிக்காதுன்னு தெரியும்ல. என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க? டே ஃபெரோஸு, அப்படிலாம் சொல்லாத மச்சான், கேள்றா. சொல்லி தொலை, கேட்டு தொலைறேன். அப்போது தயாங் தான், மச்சான் வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் பண்ணவே பண்ணாத என்ன சொல்லிக்கிறேன். டே ஜகுகா, உனக்கு தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணாத மச்சான், அழுக்க போயிடும். எதை கல்யாணம் பண்ணக்கூடாதா? அடங்குய்யால என்னடா நினச்சிட்டு இருக்க? நீ மட்டும் கல்யாணம்லாம் பண்ணிட்டு எல்லாமே ஜகஜோதியாக முடிச்சுட்டு 2 குழந்தையும் பெற்றுட்டு இப்போ வந்து எங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்ற இது என்ன நியாயம்? நீ மட்டும் எல்லாம் பார்க்கலாம், நாங்கள் பார்க்கக்கூடாதா? என்னடா கணக்கு? என்ன உனக்கு பிரச்சனை? டே பெரோச, அடிப்பட்டவன் சொன்னால் கேட்டுக்கணும் என்ன, இப்படிலாம் பேசக்கூடாது மச்சான். டே மாமே போதும் மூட்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். டேய் நான் நீ எப்போ எங்கள் வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கல குஜராத்தை சுற்றலான்னு சுற்றிட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படிலாம் சொல்கிற? நீ இப்படிலாம் சொன்னால் உடனே பயந்துருவனா? ஜங்குக் பையனுக்கு வேற இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். நீ வேற இப்படிலாம் சொல்லி பையனை பயமுத்தாத, பாவம் மச்சான். அப்புறம் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போயிட போகிறான். டே மம்மே என்ன பயந்துட்டேன் அவன் சொல்கிறதுலாம். இந்த தையவங்க இப்படி தான் நல்லா புளிப்பு காட்டுவான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத மச்சான், சரியா? அப்படின்னு பெரோஸ் வந்து ஜங்குக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் வந்து, டே பாடு மயிறு மூட்றியா? எனக்கு தெரியும் நான் இந்த தயாங் ஏதோ ஃபீலிங்காக பேசுகிறான், அது என்னன்னு கேளு, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு. அதை விட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க? அவனே ஏதோ மன உடைச்சல வந்து பேசிகிட்டு இருக்கான். டே என்னடா என்ன உனக்கு பிரச்சனை? அப்படின்னு ஜங்குக்கு வந்து தயாங்க பார்த்து கேட்குறாரு. அப்போ தயாங் தான், ஃபெரோஸு நீ கலாய்க்கிற, என் மச்சானை பார்த்தியா எப்படி என்ன பிரச்சனைன்னு ஏதுன்னு கேட்குறான், நீ தான் இருக்கியே. டேய் மச்சான், நானும் தான்டா கேட்டேன். எங்கே கேட்ட? எங்கடா கேட்ட? கலாய்க்கிறல நீ. டேய் நான் கலாயிலடா. நீ என்ன ஸ்டார்டிங் எடுத்தோடனே கல்யாணம்லாம் பண்ணிக்காதுன்னு சொன்னா என்ன அப்புறம் கோவம் வருமா வராதா? நீ மட்டும் எல்லாமே பார்த்து முடிச்சிருவ, நாங்கள் இது பார்க்கக்கூடாதா? அதுக்கு தான் கேட்டேன். சரி இப்போ என்ன உன் கதை கேட்கணும், அதுதானே சொல்லித்தோல கேட்குறோம். டேய் ஃபெரோஸு வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபெரோஸை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ என்ன என் ஷட்டர் க்ளோஸ் பண்ணோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெரோஸ் வாயை மூட்டு உட்காந்துக்கிறான். சரி இப்போது தயாங் தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குகா என்னடா என்ன உன் பிரச்சனை? சொல்லு. டேய் கல்யாணம் மட்டும் பண்ணாதடா. ஏன்டா ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? எங்கள் அம்மா அப்போவே சொன்னிச்சு, என் அண்ணன் பொண்ணு அக்கீலா இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கோ தயாங், உனக்கு சூப்பராக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஏற்ற குத்து வழக்காக இருக்கும்லாம் சொன்னாங்க மச்சான். நான் தான் எங்கள் அம்மா கிட்ட ஆர்குமெண்ட்லாம் பண்ணி, இல்லை மம்மி அந்த கஷ்டத்தெலாம் உனக்கு தரமாட்டேன், உனக்கு வேண்டிய மருமலை நானே தேர்ந்தெடுத்துட்டேன், இவ்வளோ குத்து வழக்கு தான், குடும்ப குத்து வழக்கு தான் சொன்னேன். லவ் பண்ணும் போதெல்லாம் எல்லாம் ஓகேவா தான்டா மச்சான் போச்சு. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. ஒரே சண்டையாக வந்துச்சு மச்சான். அவள் கூட போராடி என் வாழ்க்கையே போயிட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க இங்கே புலம்பிட்டு இருக்காரு. டேய் தயாங்கா, உன் நிலைமை நினச்சா எனக்கு சிரிப்பு தான் மச்சான் வருது. அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு உன் நிலைமையை நினச்சா ஒரு பாட்டு தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்னது? பாடுறேன் கேட்டுக்கோ. அப்போது ஃபெரோஸ் தான் அங்கே சேர் மேலே ஏறி நின்று, டேய் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ அட்வைஸ். பொதுவாக இந்த ஃபெரோஸுக்கு அட்வைஸாக பிடிக்காது, அதனால் அந்த அட்வைஸை அப்படியே பாட்டு மூலிமா பாடுறேன், எல்லாம் கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னு அப்படியே பாட ஆரம்பிக்கிறான்.
மம்மி சொன்ன பொண்ணை கட்டினா டாச்சர் இல்லடா நீயுண்டா வெடிக்கும் பொண்ணை கட்டினா டவுசர உருண்டா. எப்படே? மம்மி சொன்ன பொண்ணை கட்டினா டாச்சர் இல்லடா நீயுண்டா வெடிக்கும் பொண்ணை கட்டினா டவுசர உருண்டா. என் மச்சான் தயாங்கா, உனக்கு தான்டா இந்த பாட்டு, கேட்டுக்கோ. அவசர கொடுக்கு மாதிரி போய் விழுந்தல்ல, வாங்கி சாவு மச்சான். அப்போ தயாங்தான், டே பெரோஸ் மாப்பிள, உனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும், நீயும் ஒரு நாள் கதறுவடா. அப்போ நான் சிரிக்கிறேன் பாரு இதே மாதிரி. டேய் டேய் படா படா, போய் வேலையை பாரு, என்னையெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, இந்த பெரோஸ் ஒரு மன்மதன் அப்படின்னு அப்படியே ஃபெரோஸ் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போது தயாங் தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தயாங்கும் ஃபெரோஸும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஃபோனே பார்த்துட்ருக்காரு. இங்கே ஃபெரோஸும் தயாங்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு, டே மாப்பிள்ள ஜங்குக்கா, என்னடா அமைதியாக இருக்கா, சொல்கிறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெரோஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி மொபைலே பார்த்துட்டு இருக்கிறத ஃபெரோஸ் நோட் பண்ணிட்டு, மச்சான் என்னாச்சு உனக்கு, என்னாச்சுடா? டே ஃபெரோஸு, இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஏஞ்சி அந்த இடத்த விட்டு வெளியே கொஞ்சம் தள்ளி போய் உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ரூமுக்குள்ளே வந்திருப்பீங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகுது, ஜங்குக் கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ. ஏய் ஒயன், என்ன பண்ணி வச்சுருக்கா இன்ஸ்டாவில்? என்ன? நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஆ ஏய், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் ஒயன். எனக்கு ஒன்றுமே புரியல, எது நீங்கள் சொல்கிறீங்க? ஆ ஏய், அதான் இப்போ கடைசியாக போட்டிருக்கே ஒரு போஸ்ட்டு, என்னது அது? அது நான் ஆன்லைனில் புதுசாக ஒரு சாரீ ஆர்டர் பண்ணேன்னா, அது இன்றைக்கி தான் வந்துச்சு. அதான் அதை கட்டி பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் ஜங்குக் ஃபோட்டோ போட்டேன். ஏன் ஏன் நல்லா இல்லையா அந்த சாரீ எனக்கு? ஹேய், எப்பார்ரி, நீ ஆன்லைனில் இந்த சாரீ வாங்கினது தப்பு இல்லை, அதை நீ கட்டி பார்த்ததும் தப்பு இல்லை, ஹிப்பு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்ததும் தப்பு இல்லை. ஆனால் அதை நீ எனக்கு அனுப்ப வேண்டியது. அதை இப்படி இப்படி போஸ்ட் பண்ணி வச்சுருக்க. ஆ எத்தனை பேர் பார்த்துட்டு லைக் போட்டு வச்சுருக்கான்னு பார்த்தல, கமெண்ட்டை பார்த்தியா நீ? எவன்டியாவா? யார் அது? நல்லா செம்மையாக இருக்குடி இந்த புடவையில அப்படி தான் சொல்லி வச்சுருக்கான். யாவன் அவன்? நீயும் அவன்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் வினோத் அப்படின்ற, என்னாடி என்ன நினச்சிட்டு இருக்க? யார் அது அப்படின்னு ஜங்குக் கத்துறான். ஜங்குக் இல்லை, அவன் என்னோட காலேஜ் மேட். ஏய், அவன் யாரா வேணா வந்துட்டு போட்டோம், என்னடி என்ன வெண்டியில் வைக்க புடவை கட்டின மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறான். உன் புருஷன் நான் தானே, உனக்கு நான் தானே தாலி கட்ட போகிறேன். அவன் யார்ரி இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்கான்? எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. இல்லை இல்லை, அவன் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக போட்டான். ஏய், நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க? ஐயோ ஜவுகா, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, அவன் என் கிளாஸ்மேட் அவ்வளோதான். ஏய், நீ 1000 தான் சொல்லு, நீ பண்ணது தப்புடி. இப்படி கத்துறீங்க? என்ன கத்துறீங்களா? ஏண்டி, எப்படி தெரியுது என்னை பார்த்தா? நான் பார்க்க வேண்டியதா ஊரே பார்க்குது, எனக்கு கோவம் வருமா வராதா? வருமா வராதா சொல்றி? அது இப்போ உங்க அம்மா தான். வயனே, இங்க வாயேன். அம்மா, இதோ வரேம்மா. ஜங்குக்கா, அம்மா கூப்பிட்றாங்க, நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே செம்ம கோவமாகுது. அப்போது ஃபெரோஸ் தான், ஏ மாப்பிள்ள, என்னடா இங்கே வந்து நின்றுருக்க? வா ஒரு கட்டிங் போடலாம். டேய் என்னை விடு, நான் வரல. ஏன், என்னாச்சு மச்சான்? எனக்கு பிடிக்கல, நான் வரல, அவ்வளோதான், விடு. டேய் என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? ஃபெரோஸு, எனக்கு உன் பைக் வேணும். எதுக்கு மச்சான்? டேய், நான் இப்போ ஒயன் வீட்டுக்கு போகணும். ஏன், எதுக்கு அவங்க வீட்டுக்கு? எனக்கு தெரியாது, போகணும். டேய், மணி பத்தல, மணி 10:30, என்ன இப்போ என்ன அவங்க வீட்டுக்கு போகணும், என்ன அவசரம் உனக்கு? டேய் தயம், டேய் ஃபெரோஸு, அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது, நான் இப்போ போகணும் அவள் வீட்டுக்கு, அவ்வளோதான், உன் பைக் சாவி கொடு. சரி, இப்போ ஃபெரோஸுக்கிட்ட இருந்து பைக் சாவி வாங்கிட்டு ஜங்குக்கு போய் வண்டி எடுக்கிறாரு. அப்போது டேய் இருடா, நானும் வரேன், உன்னை தனியாலாம் விட முடியாது, நீ வேற குடிச்சிருக்க, எங்கேயாவது போய் வண்டியை விட்டினா அவ்வளோதான் அப்படின்னு ஃபெரோஸை கூட போகிறான். இப்போ ஜங்குக்கும் ஃபெரோஸும் தான் அப்படியே இப்போ ஒயன் வீட்டுக்கு தான் அப்படியே வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஜங்குக் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. இங்கே ஃபெரோஸுக்கு தான் ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்குது.
டேய் பொறுமையா போடா மச்சான். ஏன்டா இம்மா ஸ்பீட்ல போற? என்னாச்சுடா உனக்கு? இவ்வளோ ஸ்பீட்லாம் போகாதடா. நீ வேற குடிச்சிருக்க. இவ்வளோ ஸ்பீட்ல போய் பரலோகத்தை கட்டிடுற கண்ணில். நான் ஒன்றுமே பார்க்கல மச்சான் வாழ்க்கையில். டேய் இங்கே பாரு, நான் அழகாக கோவத்தில் எங்கேயா விட்டுற போகிறேன். மூடிட்டு வா. என்னது எங்கேயா விட்டுற போறியா? டே மச்சான் பார்த்து மச்சான், உன் பின்னாடி ஒரு கன்னி பையன் உட்காந்துட்டு வரேன். ஐயோ எனக்கு வேற பயமா இருக்குதே. எனக்கு இன்னும் ஒன்றுமே நடக்கல மச்சான். நான் இன்னும் வாழ்க்கையில் ஒன்றுமே பார்க்கல. இந்த தயங்காவது எதை பார்த்துருக்கான். அவனுக்கு இப்போ 3வது குழந்தைக்கு வேற ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் இன்னும் ஒன்று கூட பெற்றுக்கல. அதுவும் கல்யாணம் கூட நடக்கல. என் கண்ணியே இன்னும் கழியல மச்சான். கொஞ்சம் பார்த்து போடா. ஃபெரோஸ் தான் அப்படி கண்ணு மூடி, ஓம் சக்தி பராசக்தி என்னை காப்பாத்துமா இவன் கிட்ட இருந்து. இவன் என்ன இம்மா ஸ்பீடா போறான். டே மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா போடா டேய் அப்படின்னு அப்படியே வேண்டிக்கிட்டே அப்படியே ஃபெரோஸ் போறான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு. ஆனால் ஜவுக் கேட்கவே இல்லை, செம்ம ஸ்பீடாக போறாரு. சரி இப்போ உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே நின்றுருக்காரு. ஜவுக் தான் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எடுத்து பிக் பண்ணுறீங்க. ஜவுக்கா ஏய் எங்கடி இருக்கா? ஆ இது என்ன கேள்வி? இந்த நேரத்துக்கு எங்கே இருப்பாங்க? என்னோட ரூமில் தான். அப்படியா சரி, நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆ உன் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுருக்கேன். அதுவும் உன் பால்கனி சைடில் தான் நின்றுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வெளியா? ஏன் பால்கனி சைட்லையா அப்படின்ட்டு உங்கள் பால்கனிக்கு வந்து பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக் ரொம்ப மாசா, ரொம்ப அழகா, ஹேண்ட்ஸமாக ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பேண்ட்ஸ்லாம் போட்டுட்டு அவனோட லிப்ஸ்லலாம் பியர்சிங்லாம் பண்ணி அவள் கை ஃபுல்லாக அப்படியே டேட்டோஸ். அவனுக்கு முன்னாடி அவனோட பைக்கு. ஸோ அது ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஃபோன் பேசிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டீங்க அவனை பார்த்த உடனே. ஜங்குக்கா நீங்கள் நிஜமாலுமே ஒரு ஆண் அழகன்தான். உங்களை அடிச்சிக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து ஏய் முன்னாடி நான் அப்படியே பார்த்துட்ருக்கா. அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன? ஏய் ஜங்குக்கா என்னடி நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். சரி நீங்கள் என்ன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி? என்னாச்சு? இருடி மேலே வந்து சொல்கிறேன் நான் ஏன் வந்தேன்னு அப்படின்னு. இப்போது அப்படி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னது மேலே வர போகிறீங்களா? என்னங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஃபோன் கட் ஆகிடுச்சு. அப்போ ஃபெரோஸை பார்த்து ஜங்குக் தான் டே மச்சான் வாயன். டே மச்சான் இல்லை ரொம்ப தப்புடா மச்சான். உன் ஃபிகரை பார்க்கறதுக்கு என்னை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்க பத்தியா? அதுவும் எப்படி பராசக்தி ஓம் சக்தின்னு கும்பிட்டுக்கிட்டே வந்தேன். எனக்கு எப்படி ஃபியர் ஆச்சு தெரியுமா? இங்கே வந்து நீ என்னென்ன சைட் அடிக்கிற, முட்டு வாடா போகலாம் வீட்டுக்கு, டைம் வர ஆச்சு அப்படின்னு அப்படியே ஃபெரோஸ் கத்துறான். அப்போ ஃபெரோஸை பார்த்து ஜங்குக் தான் டேய் போதும் போதும் அடங்குறியா, முட்டு வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறான். உங்கள் ரூமுக்கு கீழே பால்கனி கீழே ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறான். உங்கள் வீட்டை சுற்றி பெரிய காம்பவுண்ட் செவரு. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபெரோஸை பார்க்குறான். ஃபெரோஸ்க்கு ஒன்றும் புரியல. டேய் என்னடா என்ன ஆச்சு உனக்கு? என்ன அப்படி பார்க்குற? டேய் மச்சான் நான் கேட்டா என்ன ஒன்றும் செய்வியாடா? என்ன மச்சான் என்ன கேள்வி கேட்ட? இந்த அஞ்சான் படத்தில் சொல்லுவாங்களே, ராஜுனா என்னன்னு எனக்கு தெரியும், சந்திரனா என்ன உனக்கு தெரியும், என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா உனக்காக உயிரே கொடுப்பேன்டா. இப்போ என்ன நெஞ்ச பொழந்து கட்டுட்டுமா அப்படின்னு இப்போ எப்படி ஃபெரோஸ் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான் ஷோ டிமரு நீ ஒன்று நெஞ்செல்லாம் பொழந்து காட்ட தேவையில்ல, நான் இந்த காம்பவுண்ட் சவரை ஏகுறணும், கொஞ்சம் கீழே குனி. அடாப்பாவி டேய் ஜங்குக்கா இப்பெல்லாம் ஒருத்தன் டைலாக் பேசுகிறான், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கீழே குனின்ற என்னடா நீ? டேய் உன் டைலாக் மாதிரிலாம் வேணாம், கீழே குனி, அந்த காம்பவுண்ட் சிவர் எகுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசுகிறாரு. மச்சான் கீழே குனிஞ்சே ஆகணுமா மச்சான்? ஆமாண்டா கீழே குனிடா பாடு. டேய் ஜங்குக்கா இங்கே பாடுறா, நேற்று இதே இந்த பேண்ட்டை வாங்கின புது பேண்ட்டு, நீ வேற கீழே குனி சொல்கிற. கீழே குனிஞ்சி அசுக்கு புசுக்கான இடத்துல கிழிஞ்சதுன்னா அசிங்கமாக போயிடும் மச்சான். அப்புறம் என் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா தொடப்ப கட்டால விளக்குன்னு விளக்குவா. இங்கே பாடுறா இந்த மாதிரி வேணாம் மச்சான், வேற மாதிரி ட்ரீட் பண்ணலாமே. டேய் கீழே குனிடான்னு சொன்னான், பேண்ட்டு தானே கிழியுது, நான் வாங்கி தரேன். டே மச்சான் என்ன அவ்வளோ ஈஸி சொல்லிட்டேன் பேண்ட்டு கிழியுதுன்னு? என் மானம் போயிடும், இந்த ஃபெரோஸோட மானம் போயிடும், எல்லாம் பார்த்துருவாளுங்க. அப்புறம் இத்தனை வருஷமா கட்டி காத்த என் மானம் போயிடும், என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான், நம்ம வேற பிளான் போடலாமே. வேற பிளானா?
ம். வேற பிளான் போடு மச்சான். இந்த பிளான் சேஃப் இல்லடா மச்சான். அதெல்லாம் முடியாது. கீழ குனி. அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஃபெரோஸும் வேற வழி இல்லாம கீழ குனிறான். சரி போ அப்படியே ஜங்குக் தான் ஃபெரோஸ் மேல ஏறி போயி அந்த காம்பவுண்ட் செவுரு மேல ஏறுறாரு. அப்படியே உங்க வீட்டு செவுத்துல ஒரு பைப் இருக்கும். அந்த பைப் லைன புடிச்சு அப்படி உங்களோட பால்கனிக்கு வந்துடுறாரு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "ஏய் கை குட்றி." "ஆ என்ன?" "ஏய் கை குட்றி விழுந்துற போறேன்." "ஆ இதோ குடுக்குறேன்." அப்படின்னு நீங்க அப்படியே கை குடுக்குறீங்க. குடுத்து தூக்கி விடுறீங்க. ஜங்கு இப்போ சேஃபா பால்கனி மேல ஏறிட்டு உங்கள பார்க்குறான். "என்னாச்சு? ஆ எதுக்கு இப்படிலாம் வரீங்க? ஆ ஏய் உள்ள வா." "என்ன?" "உள்ள வாடி." அப்படியே உங்கள புடிச்சு தர தரன்னு அப்படியே பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு. சரி இத பார்த்துட்டு ஃபெரோஸ் தான் ஆ என்ன இவன் உள்ள போயிட்டான். ஐயய்யோ! போச்சு, போச்சு. இன்னைக்கு விடிய விடிய இங்க தான். அவ்வளதான். சோலி முடிஞ்சிச்சு. அப்டின்ட்டு அப்படியே ஃபெரோஸ் வெளிய நின்னுட்டுருக்கான். ஜமுகா என்னாச்சு? ஆ எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஏய் உன் ஃபோன் எங்கடி? ஆ என் ஃபோனு இதோ இங்க இருக்கு. அப்போ உங்க ஃபோன எடுத்து அப்படியே உங்க ஃபோன் ஆன் பண்றாரு. அதுல பாஸ்வேர்ட்லாம் காட்டுது. பாஸ்வேர்ட் போடு. என்ன பாஸ்வேர்டு? ஆ ஆ அது குடுங்க. நான் போட்டு தர்றேன். ஏய் சொல்லு. ஆ அது சொல்றி. அது உங்க பேரும், என் பேரும் தான் பாஸ்வேர்ட் போடுங்க வரும். அப்டின்றீங்க. அப்ப ஜங்குக் ஒரு மாரி பார்த்துட்டு, அப்டியே ஜங்குக் வாயேன்னு போடுறான். அது பாஸ்வேர்ட் ஆன் ஆகுது. சரி இப்போ Instagramக்குள்ள தான் போறாரு. போயிட்டு உங்க போஸ்ட்ட பார்க்குறாரு. உங்க போஸ்ட் எடுத்து டெலீட் பண்றாரு. நீங்க போட்ட இப்ப ரீசென்ட்டா போட்டிருக்க போஸ்ட்ட. ஏன் அத டெலீட் பண்றீங்க? ஆ ஏய்! என்னா? அப்புறம் நான் பார்க்க வேண்டியதா? ஊரே பாக்குது. டென்ஷன் ஆகுமா? ஆகாதா? ஆ? அதுவும் என்னாடி ஃபோட்டோ அது? ஆ? இப்ப நல்லா தெரியிற மாதிரி சாரிய வெலக்கி விட்டு, இதுக்குன்னே இந்த மாரி ஃபோட்டோ எடுப்பீங்களா என்ன? எனக்கு புரியல. இந்த பொண்ணுங்கலாம் இதுக்குன்னே வேணும்னே அந்த ஃபோட்டோல அந்த ஹிப்ப கொஞ்சம் ரிவீல் பண்ணுவீங்களா? ஆ? யார்ரி அது வினோத்து? ஆ? நான் தான் சொன்னேனே அவன் என் கிளாஸ்மேட்டு. கிளாஸ்மேட்டா? அவன் அப்படி ஒண்ணும் உனக்கு கமெண்ட் பண்ணலையே! ஒரு மாரி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆ? அவன்ட்டலாம் இனிமே பேசுற வேல வச்சுக்காத. பார்த்தேன்னா கொன்றுவேன் உன்ன. புரியுதா? ம். சரி. இனிமே இந்த மாரி போஸ்ட்டும் போடாத. சரி, சரி. எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தம்போது ஒரு மாரி ஜில்லுன்னு ஏறுனுச்சு தான். ஆனா அது கீழ கமெண்ட் லைக்க பார்த்தோனே தான் வெறிமயிர் ஆயிடுச்சு. அதான் உடனே ஓடி வந்துட்டேன் உங்கன. வந்தவொனே முடிய புடிச்சு இழுத்து, "என்னாடி இது?" அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா உன்ன சாரில பார்த்தோனே ஒரு மாரி இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? எதுக்கு கிட்ட வரேனா? ஃபோட்டோல பார்த்தத நேர்ல பார்க்க வேணாம். ஆ அதுக்கு தான் கிட்ட வரேன். என்னத? என்ன பார்க்க போறீங்க? ஆ அதான் ஃபோட்டோல என்னத்த காட்டுனேன்? ஆ அது அது நான் காட்டல. அது சாரி இப்படி எடுக்கும்போது ஹிப் ரிவீல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரியல. ஓ! அப்படி. சரி பரவால்ல இருக்கட்டும். எனக்கு காட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்ட்டு ஜங்குக் அப்படி உங்களோட ஹிப்ல கை வைக்க வராரு. "ஏய் ஜங்குக் கிட்ட வராத." "ஏய் என்னாடி? ஆ என்ன ஜங்குக்ன்னு பேர் விட்டு சொல்ற? ஆ அப்புறம் என்ன சொல்றது? ஆ ஏய் மாமான்னு சொல்றி." "என்ன மாமான்னு சொல்லணுமா?" "ஆமா. உன்ன நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். மாமான்னு சொல்லு. உன் தங்கச்சி எவ்வளோ அழகா மாமான்னு சொல்றா. அந்த மாரி சொல்றி." "ஆ ஆனா அது எனக்கு வராதே." "வர வச்சுக்கோடி. இனிமே வர வைக்கிற. சரியா? எனக்கு தெரியாது. இனிமே நீ ஜங்குக்லாம் சொல்லக்கூடாது. அழகா மாமா, ஜங்குக் மாமா அப்படின்னு தான் சொல்லணும். சரியா?" ம். ட்ரை பண்றேன். ஏய்! அந்த சீன்லாம் இங்க இல்ல. சொல்ற அவ்வளதான். புரியுதா? ம். சரி. சரி இப்ப ஏன் கிட்ட வரீங்க? ஆ? நான் ஏன் கிட்ட வரேன்னு உன்கிட்ட சொல்ட்டான். ஆஹா! கிட்ட வராதீங்க. ஏய்! அப்படிதான்டி வருவேன். அப்படிதான் வருவேன். அ ஐயோ! ஜமுகா வீட்ல யாருக்காவது தெரிஞ்சிற போது. ஏய்! யாருக்கும் தெரியாதுடி. ஆ யாருக்கும் தெரியவே தெரியாது. ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்கள ஹிப்ப புடிச்சு இழுத்து, பொண்டாட்டி ஃபோட்டோல பார்த்தத நேர்ல பார்க்க வந்திருக்கேன். ஆ என்னது? ஆமா. கொஞ்சம் காட்டுனீன்னா நல்லாருக்கும். அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன். ஆ எத? அதான்டி கீழ ஒண்ணு இருக்கே. ஆ என்னது? ஏய்! அது இல்லடி. அதெல்லாம் பார்க்க வேண்டிய டைமிங்ல பார்த்துக்கிறேன். இப்போ உன்னோட இடுப்ப தான் பார்க்க வந்தேன். அத காட்டு. நான் ம்ஹ்ம். நான் காட்ட மாட்டேன்.
ஏன்டி ஏன் காட்ட மாட்டா? ஆ அது அது வந்து எனக்கு ஒரு மாரி இருக்கு. நான் காட்ட மாட்டேன். ஏய்! என்கிட்ட காட்டாம வேற யார்ட்ட காட்டப் போற? ஆ அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கே பாப்பேன். காட்டு. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே ஜங்குக் அவங்க பின்னாடியே வராரு. நீங்க அப்படியே கரெக்ட்டா உங்க கபோர்ட்ல போய் லாக் ஆயிடுறீங்க. ஜங்குக் அப்படியே, "ஆ மாட்னியா? வசமா மாட்டிட்டடி" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைய வச்சு உங்கள லாக் பண்ணிடுறாரு. ஸோ உங்களால எங்கேயும் போக முடியல. அப்படியே நீங்க ஜங்குக்கே பார்க்குறீங்க. "நான் என்னடி அப்படி பார்க்குற? ஆ ம் என்ன? அ இப்படிதான் வீட்டுக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சு என்ன பண்ண பார்க்குறீங்க? ஆ ஏய் இரு இரு. நான் ஒண்ணும் பண்ண போறேன்னு சொல்லியே! பார்க்க போறேன்னு தானே சொன்னேன். நீ என்ன ஆ பண்ண போற அளவுக்கு பேசிட்டு இருக்க? ஆ அப்போ என்னடி? உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? ஆ இந்த மாரி விஷயத்துல? ஐயய்யோ! அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. இல்லையே! அப்படி ஒண்ணும் தெரியலையே! உன் பேச்ச பார்த்தாலே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற மாரி தெரியுது. ஆஹா! இல்ல, இல்ல. அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. இல்லடி நீ அப்படிதான் பேசுன. இல்லங்க அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்கும்போது, ஜங்குக்கு அப்படியே டக்குனு உங்ககிட்ட வந்து, உங்க லிப்ப பிடிச்சு இழுத்து, அவரு கிஸ் பண்றாரு. ம், ம், ம். இப்போ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே, அவரோட ஒரு ஹேண்ட் எடுத்துட்டு வந்து, உங்களோட ஹிப்ல உங்க சாரிய நல்லா வெலக்கி விட்டுட்டு, உங்க ஹிப்ல அப்படியே வச்சு, அப்படியே நல்லா தடவுறாரு. உங்களுக்கு அது ஒரு மாரி ஃபீல் ஆகுது. ஜங்கா, அங்கலாம் எதுக்கு கை வைக்கிறீங்க? ஆ, ஆ. அப்புறம் வேற எங்கடி கை வைக்கணும்? ஆ, கீழ வைக்கட்டுமா? ஆ, இல்ல, இல்ல. வேணாம், வேணாம். ஏன்டி? ஏன்? கீழ வைக்கட்டுமான்னு கேட்டா மட்டும் ஒரு மாரி பதர்ற? ஆ! இல்ல, இல்ல, இல்ல. கை எடுங்களேன். எனக்கு ஒரு மாரி இருக்கு. ஏய்! நான் இப்ப தாண்டி கை வச்சிருக்கேன். இன்னும் எதுவுமே பண்ணவே இல்ல. ஆ! இன்னும் எதுவுமே பண்ணலன்னா? என்ன மீனிங்ல சொல்றீங்க? ஆ! ஏய்! நீ என்னாடி? வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொண்டாட்டி வேற மாரி மூட்ல பேசிட்டு இருக்க. நான் உன்னோட இடுப்பு பார்க்கலான்னு தான் வந்தேன். நீ என்ன? ஆ! கீழ பத்தியே பேசிட்டு இருக்க. ஆ! என்னாடி? என்ன மூடா இருக்கா என்ன? ஆ! இல்ல, இல்ல. நான் தான் பொதுவா எப்படினாலும் இதில இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருப்பேன்னு நெனச்சேன். ஆனா பரவால்ல. எனக்கு சூட்டபிளா பொண்டாட்டி நீயும் அந்த மாரி விஷயத்துல ம் எல்லாம் ஓகே தான் போல. நானே சும்மா வந்து தடவிட்டு போலான்னு பார்த்தா, நீ என்னை ஏத்திக்கிட்டே இருக்கடி. ஆ என்ன நெனச்சுட்டு இருக்க? வந்ததும் வந்துட்ட. கீழயும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கை கொஞ்சம் கொஞ்சமா கீழ போகுது. நீங்க அத நோட் பண்ணிட்டு, ஏன் உங்க கை கீழ போகுது? ஆ அப்புறம் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. புருஷன் பண்ண வேணாமா? ஆ சொல்லு. ஜமுக்கா இல்ல நான் அந்த மாரி ஆசைப்படல. ஏய் பொண்டாட்டி, உன் லிப்ஸ் மட்டும் தாண்டி சொல்லுது. ஜங்குக் வேணாம் வேணான்னு. ஆனா உன் கண்ணு சொல்லுதே. இடுப்புல வச்சிருக்க கைய கொஞ்சம் கீழ இறக்கலாம்ல. அந்த மாரி உன் கண்ணு சொல்றது நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதான் கீழ இறக்கிட்டு இருக்கேன். ஆ! என் கண்ணு எப்ப சொன்னுச்சு? என்ன நீங்க விளையாடுறீங்களா? கை எடுங்க. ஏய்! என்னா? என்னா வாய்ஸ் எகுறுது? ஆ! என்னாடி? என்னா? ஆ அது சரி, சரி கைய எடுங்க. அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி சொல்ட்டால்ல. ஆ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேனே. ஆ! எல்லாத்தையும் முடிச்சுட்டுனா? எந்த மாதிரி சொல்றீங்க? பாத்தியா? பாத்தியா? கேட்ச் பண்ட்ட. ஐயோ! பொண்டாட்டி புருஷனுக்கு ஏத்த மாரி இருக்கடி. இப்படித்தான் இருக்கணும். அப்படின்னு உங்கள பிடிச்சு தூக்குறான். அப்படியே உங்கள பெட்ல படுக்க வைக்கிறாரு. நீங்க என்னங்க பண்ண போறீங்க? ஆ ஐயோ! எங்க வீட்ல வேற எங்க அம்மா, தங்கச்சிலாம் இருக்காங்க. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் எனக்கு பயமா இருக்கு. ஏய்! ஒண்ணும் ஆகாதுடி. ஒண்ணும் ஆகாது. யாருக்கும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே உங்க சாரிய தான் அப்படியே ரிமூவ் பண்றான். நீங்க அத பார்த்துட்டு, "எதுக்கு இப்ப சாரிலாம் ரிமூவ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஜங்குக் வந்து உங்கள புடிச்சு இழுத்து லிப் லாக் பண்றாரு. அப்படின்னு உங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே, அப்படியே பொறுமையா உங்க ப்ளவுஸ் எல்லாத்தையும் கழட்டுறாரு. இப்ப ஜங்குக் அப்படியே உங்க ப்ளவுஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப அப்படியே அவரு பார்க்குறாரு. "என்னாடி? ஆ ஒயிட் போட்ருக்கியா?" "அ ஆமா." ஏய்! ஒயிட்டு பரவால்ல. நல்லா தான் இருக்கு. ஆனா இனிமே பிளாக் போடு. என்னா? அதான் எனக்கு புடிக்கும். ஆ! பிளாக் தான் பிடிக்குமா? ம்.
ஆமா. பிளாக் கலர் தான் புடிக்கும். ம். சரி. இப்போ அப்படியே ஜங்குக் தான் பிராஸோட ஹூக்க கழட்டுறாரு. நீங்க டக்குனு அந்த பிராஸ புடிச்சுட்டு, "என்னங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே." "கல்யாணத்துக்கு அப்புறமா? ஏய்! அது வரைக்கும்லாம் பாடி தாங்காதுடி." "ஆ என்ன?" "அப்புறம் நீ நல்லா செதுக்கி வச்ச சிலை மாரி இருக்க. நான் எப்படி இருக்கறது? ஆ அதெல்லாம் வேற இப்ப வேற மூடேத்தி விட்ட. இப்ப ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாலாம் அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரியாது. இப்பவே வேணும்." "என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க?" "ஏய்! இந்த மாரியும் பேசுவேன். இதுக்கு மேலயும் பேசுவேன். நீ எப்படி இருக்க தெரியுமா? நல்லா சிலுக்கு மாரி இருக்க." "ஹா? என்ன? ஏய்! என்னா மூஞ்சி எப்படி போகுது? ஆ என்னாடி? என்னா? என்ன நீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு புடிக்கல." "இங்க பார்ரி! இதெல்லாம் புருஷன் வந்து அழகா பொண்டாட்டிய கூப்பிடுற மாரி வார்த்தைகடி." "எது? சிலுக்குன்னு சொல்றது? அந்த மாரி வார்த்தையா?" "ஏய்! மத்தவன் எப்படி கூப்பிடுறான்லாம் எனக்கு தெரியாது. நான் என் பொண்டாட்டிய தான் சிலுக்குன்னு சொல்லுவேன். நீ நல்லா சிலுக்கு மாரி இருக்க. அப்புறம் அப்படிதான் சொல்ல முடியும்." இப்ப திருப்பியும் நீங்க ஏன் அதையே சொல்றீங்க? "சேர்ரி சொல்லல. போதுமா? சிலுக்குன்னு கூப்பிட்டா உனக்கு புடிக்கலையா?" "இல்ல புடிச்சு தான் இருக்கு. ஆனா அது" "புடிச்சிருக்குல்ல. அப்புறம் என்ன? இனிமே சிலுக்கு தான் நீ எனக்கு." அப்படின்றாரு. அப்ப நீங்க சிரிக்கிறீங்க. "ஐயோ! இப்படிலாம் சிரிக்காதடி. என்னைய வேற என்னென்னமோ ஆகுது வேற." அப்படின்னு உங்க மேல ஏறி உட்காந்துட்டு, உங்க பிராஸ அப்படியே கழட்டுறாரு. ஸோ கழட்டி தூக்கி போட்டுட்டு, அப்படியே உங்கள பார்க்குறான். "என்னங்க இப்போ வேணுமா?" "ஏய்! வேணும்டி. எனக்கு வேணும். வேணுன்றதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து நிக்கிறேன். ஆ? என்ன சும்மா சும்மா வேணுமா, வேணுமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க?" "இல்ல எனக்கு ஒரு மாரி இருக்கு." "ஏய்! அதெல்லாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு மாரி இருக்கும். எனக்குமே அப்படிதான் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஆ? இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் வாழ்க்கையில. ஒரு மாரி ஹெவன் ஃபீல்ல இருக்கும். போலாமா ஹெவனுக்கு?" அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க சிரிக்கிறீங்க. உங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே உங்க பாடி ஃபுல்லா டச் பண்றாரு. ஸோ இப்போ நீங்க அத ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் உங்களோட நெக்ல இருந்து அப்படியே உங்களோட ஸ்டொமக் வரைக்குமே கிஸ் பண்றாரு. நீங்க அந்த கிஸ்ஸ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்க. இப்போ ஜங்குக் டக்குன்னு உங்க ஹிப்ல தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க என்ன அதே இடத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? ஆ எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குடி இந்த இடம் ஸ்பெசிஃபிக்கா. வேற மாரி இருக்கு. நல்லா தழுகு தழுகுன்னு. ஸ்லோவா மேல வந்து உங்களோட செஸ்ட்ட அப்படியே புடிச்சு சக் பண்றாரு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க வியர்ட் ஐஸோட. ஸோ உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஸோ இப்போ டக்குன்னு ஜங்குக் அப்படியே கீழ இருக்க அவங்க இன்னர்ஸையும் கழட்டுறாரு. ஸோ நீங்க அத ஃபீல் பண்ணிட்டு, நீங்களும் ஒரு மாரி மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கீங்க. அப்படியே கீழ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து, ஸோ அப்படியே அந்த இடத்துலயும் கிஸ் பண்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாரி ஏறுது. ஒரு மாரி செட்யூஸ் ஐஸ்ல பார்க்குறீங்க ஜங்குக்க. அதிலயே தெரிஞ்சிருச்சு ஜங்குக்கு உங்களுக்கு ஒரு மாரி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் அப்படியே டக்குன்னு அவரோட ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு, ஸோ இப்போ அப்படியே உங்க மேல அவரு வந்து லைட் ஆகுறாரு. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் மாத்தி மாத்தி ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பாடியும் ஜங்குக் பாடியும் அப்படியே நல்லா டச் ஆகுது. ஸோ ஒரு கேப் கூட இல்ல. அப்படி டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்து இப்போ அப்படியே உங்களோட பேக்ல அப்படியே நல்லா ரப் பண்றாரு. ஸோ நீங்களும் அதே மாரி தான் ஜங்குக்கோட பேக்ல அப்படி ரப் பண்றீங்க. இப்போ அப்படியே உங்களோட 2 காலையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அந்த இடத்துல போயி அப்படியே லைட்டா சாஃப்ட்டா ஒரு கிஸ் குடுக்குறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரு டங்க வச்சு அங்க லிக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவரு அங்க லிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மாரி சென்ஸ் ஆயிட்டு, இப்போ நீங்க ஜங்குக்க அப்படியே டைட்டா புடிக்கிறீங்க. ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே அவரு மேல வந்து அப்படியே உங்கள பார்க்குறாரு. நீங்க அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் கிஸ் குடுக்குறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் அத ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பாடி ஃபுல்லா உங்களோட ஹிக்கீஸா இருக்கு. என்னதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது வலிச்சாலுமே, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜங்குக் தான் செம்மையா என்டர் பண்ணிட்டு, உங்கள பார்த்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாரி ஐ விங்க் பண்றாரு. "ஏய் பொண்டாட்டி, வேற லெவல்ரி, தரமா இருக்க. உன்ன சிலுக்குன்னு கூப்பிட்டதுல தப்பே இல்லடி. என்னாமா இருக்க? ஆ வேற லெவல்ரி. மஜா பண்ணலாம் இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம்." ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இப்போ அவர் தான் அப்படியே உங்கள பார்த்துட்டு, உங்ககிட்ட வந்து உங்களோட ஃபேஸ அப்படியே அவரோட செஸ்ட்ல வச்சு, அப்படியே உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ ஹக் பண்ணிட்டு,
ம் சொல்லு, எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏய் சிலுகு, என்ன கஷ்டமாக இருக்குது? பின்ன பொண்ணு பக்கம் வரும்போது என்ன சொன்னீங்க? ம் நான் எந்த அளவுக்கு லவ் கட்டுறனோ அதே மாதிரி நீயும் என் மேலே லவ் கட்டு, நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணலாம் தானே சொன்னீங்க. இப்போ நீங்கள் மட்டும் உங்கள் லவ்வை காட்டினீங்க, அப்போ நான் இன்னும் என் லவ்வை காட்டவே இல்லையே. அப்போது ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏய் சிலுக்கு, என்ன சொல்கிற? ஆமாம், பின்ன எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஆ எனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கோட கீழே கை வைக்கிறீங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போச்சு. அரே வா, இதுக்கு தான் எதிர்பார்த்தேன், வா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக் தான் இப்போ அப்படியே உங்களை டவுன் சைட் கீழே இறக்கி விட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு தெரியாதா? அது தெரியாதா என்ன? இல்லை அது ஏய், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுறி, அது உன்னோட ப்ராப்பர்ட்டி சரியா? உனக்கு எழுதி வச்சது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நோ அப்ஜெக்ஷன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்திருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் தான் அந்த இடத்த அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக உங்கள் மவுத் வச்சு கிஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம்டி கிஸ்ஸே பண்ணிட்டுருப்ப? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிட மாட்டேக்கே. அது தோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே ஜங்குக்கோட அதை அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. ஐயோ இதுக்கு ஃபக்யூடி, லவ் யூ, ஃபக்யூ அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு ஜங்குக். ஸோ அப்படியே ஃபைனலாக நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் உனக்கு இதெல்லாம் தெரியுமாடி சிலுக்கு? பொண்ணு பார்க்க வரும்போது நான் நினச்சேன் இது பால் வடியில் முடிஞ்சு போல், எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் போலன்னு நினச்சேன். பார்த்தா பின்றியடி. எப்படி? அது தெரில, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். ஏய் நடிக்காதடி, நடிக்காத, சொல்லு எப்படி? இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க, அப்போ தெரியும். ஓ பரவாயில்லடி, பரவாயில்ல. நான் கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும், நிறைய சொல்லி கொடுக்கணும் போல் அப்படின்னு நினச்சேன். அந்த ப்ராப்ளமே வேணாம், இனிமேல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போக வேண்டியது தான். ஜங்குக்கா, அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு அப்படி உங்களை அவரோட செஸ்ட்டில் படுக்க வச்சுட்டு, ஏய் சிலுக்கு இங்கே பாருடி, இந்த மாதிரிலாம் போஸ்ட் போடாத சரியா? எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. சரி இனிமேல் பண்ணல, ஆனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் நேற்றுக்கு சாம் ஃபோட்டோவுக்கு லைக் போட்டிருந்தீங்கல்ல, அதை நான் பார்த்தேன். ஓ அப்போ எனக்கும் வலிக்கும்ல, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்னு நினச்சி தான் அப்படி போட்டேன். என்ன ஜலசி ஆனியா என்ன? ஆமாம், நீங்கள் அப்படி போட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் எனக்கு சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சா, அதான். இவ்வளோதான் உன் பிரச்சனையா? ஏண்டி என்கிட்ட வந்து சொல்லு, இந்த மாதிரி போடாத, எனக்கு பிடிக்கல, எனக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லு, நான் மாற்றிக்கிறேன் சரியா? உனக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஓகேவா? திட்டு, அடி, சண்டை பிடி எல்லாம் பண்ண, நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி மட்டும் பண்ணாது இன்னொரு தடவை சரியா? அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன், இதை மாற்றிக்க மாட்டேனா? உனக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் நான் உன் லைஃப்பில் இனிமேல் இருக்க போகிறேன், நீ தான் என் லைஃப், நான் தான் உன் லைஃப். அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஃப்ராங்காக சொல்ல வேண்டியதானா? டேய் புருஷா, நீ அவளுக்கு லைக் போட்டது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு போ, நான் அதை கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது இந்தமாரி போஸ்ட் பார்த்தேன்னா, கை லைக் போட போனால் தானாக தோணும், ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கு கஷ்டமாக இருக்குமே நம்ம லைக் போட்டா, நான் என் பொண்டாட்டி தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு தோணும். நீ சொன்னாதாண்டி எனக்கு தெரியும் சரியா? நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, இந்த பொண்ணுங்க மனசில் என்ன இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ சொல்லணும், அப்போ தான் எனக்கு தெரியும் சரியா? சரி. என்னாச்சு கண்ணெலாம் கலங்குது? உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஹேக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ டக்குன்னு ஜங்குக்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. எந்த மயிராண்டின்னு தெரில இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி ஜாலியாக ஜல்சா பண்ணும் போது தான் எவனாவது கால் அடிக்கிறது. அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அங்கே ஃபெரோஸ் தான் கால் பண்ணி வச்சிருக்கான். அப்போ டக்குன்னு ஜங்குக்கு ஞாபகம் வருது, ஃபெரோஸை வெளியே விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. ஏய் சிலுக்கு, சரி டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் நான், சரியா? வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்த வழியாகவே கீழே இறங்குறாரு. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கீழே போயிட்டு ஃபெரோஸை போய் பார்க்குறாரு நல்லா பிரைட் ஸ்மைலோட. ஊரில் 4-5 ஃப்ரெண்டு வச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாட்டு இருக்கே. டே மச்சான் ஜவுகா, உன் காதல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, வாடா மணி ஆயிடுச்சுடா. என்னமோ சத்தம்லாம் கேட்குது மச்சான், எங்கேயோ கொலு சத்தம்லாம் கேட்குது, நாய் வேற கத்துதுடா, வாடா போகலாம். டேய் பொறுமையாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு. என்னது பொறுமையாக போயிடலாமா? அடேய் மணி என்னன்னு தெரியுமா? மணி 2 மணி. என்னடா நினச்சிட்டு இருக்கியா நீ? நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். 10:30க்கு கூப்பிட்டு வந்தேன் மச்சான். இப்போ மணி 2 ஆச்சு. என்ன என்னை பார்த்தா என்ன வாட்ச்மேன் வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா? டேய் ஒழுங்கா வந்துட்டு வீட்டுக்கு விட்றா, வீட்டுக்கு வேற போகணும். டேய் ஃபெரோஸு, இப்போ என்ன அவசரம்? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ நீ? என்னடா நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுன்னு கேட்குற? வீட்டில் தான் மச்சான் சொர்க்கமே இருக்கு. அப்போது அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். ஸோ இப்போது ஃபெரோஸ் தான், எதுக்குடா அப்படி முறைக்கிற? ஏய் அங்கே போய் ஒன்றும் பிடுங்க போகிறது இல்லை, தூங்கு தானே போகிற, மூடிட்டு நில்லு. டேய் மச்சான், ஆல்ரெடியே நீ லவ் பண்ணுறதுக்கு நான் நைட் டியூட்டி வாட்ச்மேன் வேலைலாம் பார்த்துட்டேன்டா. இதுக்கு மேலாம் முடியாது மச்சான். எங்கெங்கேயோ சத்தம்லாம் கேட்குது, கொல் சத்தெல்லாம் கேட்குது மச்சான். வா மச்சான், ஒரு வேளை மோகினி பிசாசாக இருக்கும்டா. ஆடா நான் வேற இன்னும் கண்ணிக்கலையில் வேற இனி ஏதாவது பண்ணுற போது மச்சான். டேய் வாடா போகலாம் ஜங்குகா அப்படின்னு ஃபெரோஸ் கூப்பிட்றாரு. இப்போ ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பாய் காட்டிட்டு பைக்கில் ஏறி உட்கார்றாரு. ஸோ இப்போ ஜங்குக் தான் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்பயும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு போகவே மனசு இல்லை. அப்போ ஃபெரோஸ் தான், அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. அவன் வேற பயந்துட்டு, டேய் ஜங்குகா வண்டியே எடு மச்சான், இன்னும் என்னடா வெயிட் பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகலான்டா. ஏய் இருடா, இப்போ என் பொண்டாட்டி பார்த்து நான் சைட் வச்சுட்டு இருக்கல, என்ன நீ சும்மா நின்னுட்டு? டே மாப்பிள்ள, நீ காலைல வந்து கூட சைட் வச்சுக்கோ மச்சான், அது உன் பொண்டாட்டிடா, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்கே நிற்க வைக்காதடா, பயமா இருக்குடா, ஏதோ சத்தம்லாம் கேட்குது, நான் வேற கண்களிலடா, சொல்றது கேள்றா. டேய் மயிறு, இப்போ என்ன நீ சும்மா அதே சொல்லிட்டு இருக்க? நீ கண்ணிக்கு கழிஞ்சா என்ன, கண்ணிக்கு கழினா என்ன, மூடிட்டு நில்லு சரியா? நான் பல பெண்களோட மன்மதன், நீ என்ன இப்படி சொல்லிட்ட புசுக்குன்னு? எது என்ன சொன்ன இப்போ நீ? அது பல பெண்களோட மன்மதன் இந்த ஃபெரோஸ். டேய் வாயில தான் வந்துற போது, ஒழுங்கா மூடிட்டுரு. டேய் சத்தியமாடா? ஏய் அப்படி ஒன்றும் தெரில, மூடிட்டுரு. நீ எந்த ஆங்கிளில் பார்த்தா அந்த மாதிரி தெரில. எது அப்படி தெரிலையா? டே ஜமுகா, உன் கண்ணுக்கு தான் தெரில, ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபெரோஸ் தான் மன்மதன். டே ஃபெரோஸே, எப்பயுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு சங்குக்கு மட்டும்தான் பிடிக்கும், அப்படிதானடி? டே மச்சான் ஜமுகா, அது நீ சொல்லாதற மாமே, இந்த வீடியோ பார்க்குற பொண்ணு சொல்லிட்டோம். ஏய் இங்கே பாரு, என்ன பிடிக்குமா இல்லை ஜமுகா பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போ சரியா? என்ன பிடிக்கும்னு சொன்னீன்னா அப்படியே ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டா நெட்ட கண்ணால அந்த மாதிரி பாட்டை போட்டு தனுஷ் மாதிரி நல்லா ஒய்ப் பண்ணிப்பேன். மறக்காம ஃபெரோஸ்ன்னு சொல்லிட்டு போ சரியா? ஏய் அவள் ஜங்குக்கு தான் சொல்லுவா. பார்க்கலாம் மாமே, ஜங்குக்குன்னு சொல்கிறாளா ஃபெரோஸ்ன்னு சொல்கிறான்னு. ஏய் மறந்துடாதீங்கடி, லவ் யூ, பபாய். சரி ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் ஜிம்மின் ஒன் ஷாட்டில் வரேன். டாட்டா, see you.